Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் போட்டுட்டு ஒரு துணி, அந்த துணியை வச்சு நம்ம ஒரு குஷன் எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு அழகான ஆரி எம்ப்ராய்டரி போட்ட குஷன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஆரி போட்டுக்கிட்டு இது துணி, 2 துணியிலையும் இந்த சைடும் அந்த சைடும் நம்ம என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கிறோம். நான் செக்குடு மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 இதையும் உள்ளே வச்சு, நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு, வெளிப்பக்கத்தை, அதாவது நம்ம அந்த போட்டிருக்க துணி எந்த அளவில் இருக்கோ அது அதே மாதிரி. இது உங்களுக்கு ஹார்ட் மாதிரி வேணும்னா ஹார்ட் மாதிரி போட்டுக்கலாம், ரவுண்டு மாதிரி வேணும்னா ரவுண்டு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் இது ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஸ்கொயர் போட்டு அது தகுந்தபடி 2 பீஸையும் ஒன்று போல் வெட்டிட்டு, அதுக்கு அடுத்து சுற்றி அந்த இதில் தைச்ச மாதிரி தான் ஏற்கனவே நேற்று சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி தைக்கணும். ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். இப்போ இதில் கார்னரில் நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். கொஞ்சம் நடுவில் ஒரு மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் சென்டரில், அதில் கேப் விட்டு இப்போ பெரட்டிட்டு நீங்கள் முக்கு, அதாவது அதோடைய அந்த கார்னராக வர்ற இடத்தையெல்லாம் நல்லா பெரட்டி விட்டு, கை விரலை உள்ளே விட்டு நீங்கள் நல்லா அதை எடுத்துடணும். நல்லா முனை நல்லா கூர்மையாக இருக்கிற மாதிரி வரணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துடுறீங்க. இப்போ எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக மேலே செக்குடு போட்டு ஆரி போட்டிருக்கு பாசியில். சுற்றி நம்ம தையல் போட்டுட்டு ஒரு இடத்துல மட்டும்தான் கேப்பு இருக்குது. இந்த கேப்பில் நம்ம எப்பயும் போல தான் இந்த பஞ்சு காட்டணும் இல்லையா, அதே பஞ்சு தான். இப்போ அது ஒரு துணியில் சும்மா சாதாரணமாக தைச்சி உள்ளே கேப்பு வச்சு உள்ளே பஞ்சு அடைச்சோம். பஞ்சை பிரித்து உள்ளே வைக்கணும். அதே தான். ஒரு இதுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ பஞ்சு செலவாகும். இதே இதில் இப்போ நம்ம இதில் லைனிங் கொடுத்தே நம்ம ஆரி தைச்சிருக்கிறதுனால உள்ளே தனியாக வேறு துணி கொடுக்க வேண்டியதில்லை. கொடுக்காமே நம்ம உள்ளே பண்ணுற மாதிரி போடுறோம். உள்ள பஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கணும். அதே மாதிரி தான் கார்னரில் பூரா அடைங்க, முக்கு 4 முக்குக்கும் கிட்டத்தட்ட நெருக்கி அடைச்சிட்டு, அப்புறம் அந்த சென்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சை அடைக்கணும். இப்போ ஃபுல்லாக நான் அடைச்சிட்டேன். ஃபுல்லாக அடைச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி இந்த டிசைன் நல்லா அழகாக இப்போ நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஃபுல்லாக அடைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்த மட்டும் நம்ம ஒரு தையல் போட்டு தைக்கணும். அதுவும் அதே தையல் தான், அதாவது ஜாயிண்டிங் தையல். நான் ஒரு ஜாயிண்டிங் தையல் சொல்லி கொடுத்தேன், அந்த தான். இப்போ நான் கடைசி லாஸ்ட்டு கொஞ்சம் பஞ்சு குறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் நல்லா அமுக்குன பிறகு ஸ்டஃப்பிங் பார்த்துக்கோங்க. ஸ்டஃப்பிங் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த போன இதில் சொன்ன மாதிரி தான், இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 100-200 பஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா அடைச்சிட்டேன். இப்போ இந்த 2 பக்கத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதில் இப்படி மடித்து பார்த்தா அப்படி ஒரு மடிப்பாக ஒரு தையல் விழுகும், ஒரு மடிப்பாக ஒரு மடிப்பு விழுகும். அதை நம்ம தைக்கணும். அதுக்கு நூல் திக்கான நூலாக ஊசியில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நாட் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே உடி குத்தணும். உள்ளேருந்து அந்த 2 துணியை மடித்து உள்ளேருந்து குத்தி வெளியே எடுங்க. அதுக்கு அடுத்து இழுத்துட்டு திருப்பி எடுத்த சைடு அதே மாதிரி தான் உள்ளே உடி குத்தணும். ஆனால் இதில் உள்ளே குத்தி திருப்பி வெளியவே குத்தி எடுத்துடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தான் உள்ளே குத்தி வெளியே எடுக்கணும். அடுத்து வெளியே குத்தி வெளியவே எடுக்கணும்.
திருப்பி இங்கிட்டு வெளியே குத்தி வெளியே. இது எல்லாமே வெளியே குத்துற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும்தான் உள்ளே குத்தி வெளியே எடுக்கணும். இப்போ பாருங்கள், வெளியே குத்தி வெளியே எடுக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இழுக்கும்போது நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த தையல் நல்லா விழுகும், ஒன்று போல் இருக்கும். இப்போ ஒரு 3 ஸ்டிச்சு போட்டுட்டு நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த தையல் போட்ட இடமே தெரியக்கூடாது. அதாவது அந்த நூலே தெரியக்கூடாது. அந்த அளவு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ அதை ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் போட்டு முடிச்சுட்டு பார்த்தோம்னா அந்த எண்டு வரும்போது கடைசியில் உள்ளே உடி விட்டு நூலை எடுத்துட்டோம்னா டைட் பண்ணிட்டோம்னா எண்டு நாட்டு முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஹார்ட் மாதிரி போட்டிங்கனாலும் அப்படி தான். ஹார்ட் மாதிரி நீங்கள் ஆரி அதில் மேலே நல்லா அழகாக என்னன்னாலும் போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக ஆரி மேலே நீங்கள் அந்த துணியில் இதில் சில நேரம் விருப்பப்பட்டீங்கன்னா ஒன் சைடு மட்டும் ஆரி போட்டுக்கிட்டு பேக்கில் நீங்கள் ஆரி போடாமே இருந்துக்கலாம். முன்பக்கம் மட்டும் அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் போடலாம். இதில் நான் 2 சைடும் போட்டிருக்கேன். அப்புறம் ஹார்ட் மாதிரி போடனா போட்டுக்கலாம். இல்லைன்னா வேறு வேணால் ரவுண்டு எது நமக்கு பிடிக்குதோ அதை போட்டு இப்போ நம்ம முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறோம். முடித்த பிறகு நல்லா ஸ்டஃபிங்கை நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் அது ஒன்று போல் ஒரே இடத்துல இல்லாமல் பஞ்சு நல்லா எல்லா இடத்துலையும் சரியாக வரும். ஆனால் அது யூஸ் பண்ண ஒன்று போல் வந்துடும். இருந்தாலும் அந்த கார்னரில் மட்டும் நீங்கள் அடைக்கும்போது நல்ல தெளிவாக பார்த்து அடைக்கணும். அப்படி அடைச்சி முடிச்சுட்டு எண்டு நாட்டு போட்டு முடிச்சிருங்க. இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அழகிய குஷன் ரெடியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு குஷன் தைக்கிறது. நேற்று வெறும் சாதா துணியில் தைச்சி, அதாவது ஒரு கவருக்கு தகுந்தபடி தைக்கிறது எப்படின்னு போட்டோம். இப்போ இன்றைக்கி ஆரி போட்ட துணியில் குஷனாக அதை எப்படி மாற்றுறது. எந்த துணி இருந்தாலும் நீங்கள் குஷனாக மாற்றலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுற டிசைனை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து நல்லா பாருங்கள், நல்லா இது பண்ணி அமுக்கி விட்டு பார்த்தா 2 பக்கமும் அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஷைனிங்காக நல்லா இருக்கும். நீங்கள் போடுற டிசைனை பொறுத்து அது ரொம்ப கிராண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஆரி போட கிளம்பிட்டிங்களா? தேங்க்யூ.